So far, any doubt you can ask me. பெருசா இல்ல. ஓகே. ம். ஓகே. பட் நம்ம இத கன்சிடர் பண்ணலாம்ல ஹெச்டிவியா? ஏன் பண்ணக்கூடாதுன்றீங்க? இன்னைக்கு டே பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது ஹெச்டிவியா கன்சிடர் பண்ணலாம்ல? ஏன் பண்ணக்கூடாதுன்றீங்க? ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பரா இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. பட் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ ஹை போயிருக்கு. அகெயின் ஒரு லோ. அகெயின் ஒரு ஹை. இந்த லோ இந்த ஹை பிரேக் பண்ணிருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணிருக்கு. அகெயின் இங்கே ஹை. எவ்வளோ ஸ்டாப் லாஸ்? வா, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இஃப் யூ லுக் அட் இந்த லோ வந்து 72.85. ஓகே. இந்த லோ பார்த்தீங்கன்னா 72.75. சூப்பர், வெரி நைஸ். இந்த லோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2660. வாவ். இந்த ஹை பார்த்தீங்கன்னா 3290. இந்த ஹை பார்த்தீங்கன்னா 3425. செம்மையா இருந்திருக்க. ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில். இது மட்டும் தான் நடந்திருக்கு. கரெக்டா? இந்த ஒரு லெக் மட்டும் தான் இன்னைக்கு ரன் ஆயிருக்கு. அடுத்த லெக்கு சாய்ஸே கொடுக்கல. பையர் போகும்போது செல்லர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, செல்லர் உள்ள வரும்போது பையர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நல்லா நடந்திருக்கு இன்னைக்கு. ஓகே. ஸோ பேசிக்கலி உங்களுடைய வியூ என்னவா இருக்கும்? நீங்கள் என்னவா மார்க்கெட்டை அசியூம் பண்ணுறீங்க, ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க? நாளைக்கு எப்படி இருக்கும்? சாரி, anyone can tell. ஸோ பை த பை மார்க்கெட் லைஃப் டைம் ஹையில் இருக்குது, மைண்டில் வச்சுக்கிங்க. குட் நியூஸ் என்னென்னா மார்க்கெட் லைஃப் டைம் ஹையில் இருக்குது, மந்த்லி ஹையில் இருக்குது, டெய்லி ஹையில் இருக்குது, ஹைஸில் தான் இருக்குது. அதில் கிளியராக இருங்க. ஸோ ஹைப்போதெட்டிக்கலாக நீங்கள் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் பண்ண. ஓகே. ஜோசியர் மாதிரி எல்லா டைம் உட்காந்துட்டு நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் செல்ஃப் ஹவு டு லுக் அப் மார்க்கெட். கிளியர்? சம்பவம் ஒரு நாள் சைக்கிள் தனியாக ஓட்டணும் இல்லையா? எத்தனை நாள் பிடிச்சிட்டு ஓடிட முடியும்? மூச்சு வாங்கும்ல. நீங்கள் அழகாக சீட்டில் உட்காந்து ஓட்டுவீங்க. கரெக்டான ஜென்டில்மேன். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உட்காந்து ஸ்மூத்தாக போயிடுவார். ஓட்டுறதுக்கு பின்னாடி பிடிக்கிறவங்க தானே ஓடணும். ஓகே. சி மார்க்கெட் பேசிக்கலாக வந்து ஹையர் ஐஸ் தான் பேட்டர்ன் பில்ட் ஆகிட்டே இருக்குது. சி இஃப் யூ லுக் அட் இதுதான் லேட்டஸ்ட் ஸ்விங்கோடைய Z1 Z2. இதில் டவுட் இல்லைல்ல? இந்த ஜிக்ஸாக்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஸ்விங் உடஞ்ச ஏதாவது டவுட் இருக்கா? ஐ ஹோப் ஸோ இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி கம்ப்ளீட் மார்க்கெட் வந்து ஹையர் சைடில் இருக்குது. இன்னும் Z1 கூட அட்டம் பண்ணலை. ஸோ நாளைக்கு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இன்றைக்கி ஹெச்டிவி ஃபார்மேஷன் எஸ் ஆஸ் பர் கோல்டன் ரூல்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹெச்டிவி ஃபார்மேஷன் தான். அதனால தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியுது. பையரும் செல்லரும் டக்வார் நடந்திருக்கு. பையரையும் டிஃபீட் பண்ணியிருக்காங்க செல்லரு, செல்லரையும் டிஃபீட் பண்ணியிருக்காங்க பையர். இந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. விச் இஸ் 22,397, 23,400 பேசிக்கலி ஒரு ப்ரிசைஸ் வேல்யூட் நம்பராக இருக்குது. ஓகே. முருகன் கொஞ்சம் மியூட்டில் போங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தேங்க்ஸ். ஸோ இயர்லியராக இந்த மார்க்கெட்டில் வந்து ஐ மீன் இந்த ரன்னிங் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எங்கே பில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா மெயின் சப்போர்ட் வந்து சிஇ கீழே இருக்குது. இதுதான் இப்போ சிஇயோட ஸ்ட்ரென்த்து. கரெக்டாக? இதுக்கு நடுவில் எந்த லெவல் எடுத்தாலுமே இந்த மணி தான். பட் சேஃபஸ்ட்டு லெக்கு நம்ம எடுத்து ப்ளே பண்ணணும் சிஇலன்னா இதை தான் ப்ளே பண்ணணும். இது பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம லாங்கில் தான் இருப்போம். எத்தனை முறை மார்க்கெட் கீழே வந்தாலும் லாங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடுவோம், ஷார்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேட மாட்டோம். மீண்டும் சொல்கிறேன், Z1 Z2
ரெண்டுமே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இஸ் இட் கிளியர்? Z1 Z2 ரெண்டுமே பிரேக் ஆனாலும் மீண்டும் லாங்குக்கு போகிற கேண்டில் தான் தேடுவோம், கீழே வர பேட்டர்ன் தேட மாட்டோம். அன்டில் அன்லஸ் இது டச் ஆகாத வரைக்கும் கீழ் நோக்கி திங்க் கூட பண்ணக்கூடாது. கிளியரா? ஏன் இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ஏன் இது வரைக்கும் நம்ம கேப் இருக்கு, ஒரு பிஇ சைடில் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ வெரி நைஸ். ரெண்டு ரெட் கேண்டில் ஃபார்மே ஆகலை, செல்லரே உள்ள இல்லை. செல்லருடைய ஸ்ட்ரென்த்து தெரியணும்னா நம்மளுக்கு நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியும். இந்த லெக் பிரேக் ஆகும்போது ஹெச்டிவியில் பிரேக் ஆகும், கரெக்ட்? இந்த லைன்ஸ் பிரேக் ஆகும்போது ஹெச்டிவி பிரிண்ட் ஆகணும். ஹெச்டிபி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் பேட்டர்ன் போல்ஸ்டார் நெகட்டிவாக ஓப்பன் ஆகணும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது அன்டில் அன்லெஸ் நம்மளுக்கு பேட்டர்ன் எல்லாமே என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் எல்லாமே ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி வரும்போது மட்டும்தான் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ரைடு பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. பட் கம்ப்ளீட் மார்க்கெட்டு ரன்னிங் சைடு பார்த்தீங்கன்னா விச் சைடு, எந்த சைடில் இருக்குது மார்க்கெட்டு? இந்த சைடில் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வந்தாலும் மேலே போய் தான் அட்டன் பண்ணும். இவ்வளோ தூரம் வந்தாலுமே நீங்கள் லாங் தான் ட்ரை பண்ணணும். மீண்டும் சொல்கிறேன் சார், 21,860.65 சார், ஒரு 20 பாயிண்ட் கிட்ட வந்துட்டான் சார், 20 பாயிண்ட் டப்புன்னு உடச்சிருவான் சார் அப்படின்னு யாராவது இந்த மித்தில் இருந்தீங்கன்னா மித்திலேருந்து வெளில வாங்க, உடைக்கட்டும். ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டாப் லாஸ் இட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு அடுத்த கேண்டில் ஒரு கேண்டில் பில்ட் ஆகுது, அந்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் மேலே எழும்புது அப்படின்னா கண்ண முடியும் இந்த கேண்டில் ஏறி வந்துடணும். ஸ்டாப் லாஸ் இட்டாலும் ஹிட் ஆகணும், பிரச்சனை இல்லை. பட் திருப்பி மேலே தான் போய் ட்ரை பண்ணுவானா, அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டான். ஸோ பிசிடி மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி இன்ட்ரு கொடுத்துட்டேன், இதனால் இதை சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு, மந்தோடைய போல்ஸ்டார் என்னன்னு தெரியும். பேஸ்ட் ஆன் தட் மார்க்கெட் ஆல்ரெடி பிரிண்டபிள் ஆகிட்டு இருக்கு மேல் பக்கம், கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், ஹைப்போதெட்டிக்கல் தாட்டும் வேணாம். இந்த டவுன் ட்ரெண்டு இதோட ஹை என்ன 72.90, இதோட ஹை என்ன 73, பர்ஃபெக்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ண இடம் இது. அதனால நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, கரெக்டா? மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஓப்பன் ஆகிருக்கு திருப்பி. ஓகே ஓகே, இது உங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது, எப்படி ஃபைன் பண்ணீங்க ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு? தப்பு இல்லை, அப்படி பார்க்கக்கூடாதுல்ல. சிக்னிஃபிகன்ட் கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தானே பார்க்கணும். சிக்னிஃபிகன்ட் கேண்டில்லையே நீங்கள் ஆர்டர் போடக்கூடாதுல்ல, முதல்ல அந்த இதில் ரியாக்ஷன்ஸை பார்க்கணும் இல்லையா? சி, எல்லா லெவல்ஸுமே சரி பேசிக்கலாக தெரிஞ்சுக்கங்க, எல்லா லெவல்ஸையுமே முதல்ல ரியாக்ட் பண்ண விடுங்க. பேசிக் மிஸ்டேக் நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேட்டர்ன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், லெவல்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி ட்ரெண்டு படியாக போயிட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்குள்ளே இருக்கிற அனிமல் என்ன பண்ணுவோம், ஓகே இதுக்கு மேலே போகாதுன்னு சேச்சுரேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், ப்ராஃபிட் புக்கிங் பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் இன் ப்ராஃபிட். உங்கள் ப்ராஃபிட் வந்து 1:2 1:3 இருக்குது, லெவல்ஸ் ரீச் ஆயிடுச்சு, டெஃபினட்டாக யூ கேன் புக் த ப்ராஃபிட். பட் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ட்ரி லெவலோ ஸ்டாப் லாஸோ ரியாக்ஷனை எடுத்தோன்னே ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. லெவல்ஸ் வந்துச்சுன்னு அது ஃபாலிங் நைஃபில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி. ஃபாலிங் நைஃபில் கை நீட்டினா அவன் தெரியும்ல, கட் பண்ணிடும், குத்திடும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் இது. ஸோ பேசிக்கலி நீங்கள் சிக்னிஃபிகன்ட் கேண்டில் வரைஞ்சது கரெக்டு, ஆனால் ரியாக்ஷனே இங்கே தான் வந்திருக்கு, இப்போ தான் ரியாக்ஷனே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சிம்டம்ஸ் காட்டுதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் வருதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். கிளியரா? ஓகே. பாரதி ஏர்டெல்
ஐ அக்ரி, ஐ அக்ரி, டவுட்டே இல்லை. ஸோ பாரதி ஏர்டெல் என்ன அடிப்படையில் எடுத்தீங்க? சிக்னிஃபிகன்ட் கேண்டில் மட்டுமே பார்க்கக்கூடாது ஜென்டில்மேன். சிக்னிஃபிகன்ட் பேனலுக்கு முன்னாடி நம்ம என்எம் பேட்டர்ன் பார்க்கணும், சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கணும். பார்க்கலையே. எனிஹவ், வேற யார் எடுத்தீங்க? குட் ட்ரை மணி, டோன்ட் வரி, நல்ல அட்டெம்ப்ட். ஃபெயிலியர் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ், டோன்ட் வரி. எஸ் ஜென்டில்மேன். யாரோ பேசினாங்க. ஹலோ மிஸ்டர் மணி, கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக். ஃபர்ஸ்ட் சார்ட் எப்படி பார்க்கணும்? ம், வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெய்லி சார்ட் பார்க்கணும், கரெக்டா? ஓகே, இருங்க இருங்க, ஏதோ வரைஞ்சிருக்கேன். டெய்லி சார்ட் போட்டிருக்கீங்க. எங்க இருக்கு டெய்லி சார்ட்? ஓகே, ஹையரே ஃபார்மா இருக்கு, கரெக்டா? ஹையரே ஃபார்மா இருக்கு, கரெக்டா? ஓகே, ஹையரே ஃபார்மா இருக்கு. அப்புறம் இதுல ஜோன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்க. நியர்பை ஜோன் எதுவும் இல்லை. ஓகே, ஏன் ஜோன் இல்லை? ஜோன் இருக்கே. ஜோன் நல்லாவே இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நானே பார்க்கல இந்த ஸ்டாக்கை. வெரி நைஸ் மூமெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்திநாதன் பிசிடி மெம்பர், கோபி, மணி, முருகன். ஓகே, ஃபைன். நம்ம பிசிடி பேட்ச்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சி ஐ வில் டெல் யூ த கிரக்ஸ் ஹியர். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சரியா? ஜோனில் தான் ரீட்ரேஸ் ஆகி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த பெல்ட்டில். ஸோ ஓகே, நீங்கள் உங்களுடைய லெவல் சொல்லுங்கள். இது வந்து ஹையரே ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஹையரே ஃபார்மேஷனுக்கு அப்புறம் சொல்லுங்கள். நான் ப்ரீவியஸ் டேவுடைய டாப் பாட்டம் மார்க் பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன். யூ கேன் ப்ரொசீட். மிஸ்டர் முருகன். ம், சொல்லுங்கள். ம், விச் டே? 11:15. சரி, ஓகே. 11:15. சரி, ஓகே. சரி, ஓகே. ம், ம். ஸோ யூ மேட் ப்ராஃபிட், ரைட்? எனிஹா, வேற எனக்கு நீங்கள் ஓகே, மைட் பி இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் யூ, நோ இஷ்யூஸ். வேற எப்படி பார்க்கலாம் இதை? ஆஸ் பர் ப்ரொசீஜர் ப்ராசஸ் படி, ட்ரஸ்டோடைய ப்ராசஸ் படி எப்படி பார்க்கலாம்? ஸ்டாக் செலெக்ஷன் பர்ஃபெக்ட், டவுட்டே இல்லை. டிக்சன் பிலாங் டு விச் செக்டர்? கன்சியூமர் டியூரபிள்ஸ் யார் சொன்னா? பாஸ், டிக்சன் பிலாங்ஸ் டு டிக்சன் கன்சியூமரா? எனக்கே தெரியலையே. அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகே, ஓகே. டியூரபிள்ஸ், கன்சம்ஷன், கன்சம்ஷன் கரெக்டா? ஆ, அதானே போட்டேன், எங்க கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இது நிஃப்டி 50 ஸ்டாக்கா, நிஃப்டி 100 ஸ்டாக்கா?
வேற லெவல் போங்க. ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? ஒரே நாள் அம்பானியா? மார்க்கெட் எடுத்துன்னு கீழே தானே போயிருக்கு. ஹெச்விசி ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் ரிஸ்க் எடுத்தீங்க? ஹலோ. ஓகே, 34 இயர்ஸு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு, வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு, மார்க்கெட்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, மணி ஃப்ளோ பெருகி இருக்கு. கரெக்டா? அப்போ 250 ரூபால ஆரம்பிச்ச நிஃப்டியோட லைஃப் டிஜிட்டல் ஆனதுலேருந்து 22,500 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா உடனே ட்ரேட் பண்ணிடுவோம். புரியுதா? எப்படி இருந்தாலும் நாலு ட்ரேடிங் நடக்க தான் போகுது இல்லையா? சி பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஃபார் ட்ரேடர் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஸ்டிக் ஆன் பண்ணுறது கோல்டன் ரூலே அதான். இஃப் யூ ஆர் லிவிங் வித் யோர் ஸ்டாப் லாஸ், யூ ஆர் த பெஸ்ட் ட்ரேடர் இன் த வேர்ல்ட். நானே சம்டைம்ஸ் ஃபீல் ஆவேன். ஸ்டில் ஐ வாஸ் லேர்னிங் தட் ஆர்ட். ஸ்டாப் லாஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது மேட்ரு கிடையாது ஜென்டில்மேன். ரிஸ்க் டு ரிவார்டு இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணுறது தான் தி பெஸ்ட் ட்ரேடருடைய குவாலிட்டிஸ். ரிஸ்க் டு ரிவார்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அது உங்களுக்கு பைபிள், குரான், பகவத்கீதா மாதிரி. யூ ஷுட் ஸ்டிக் ஆன். என்னுடைய ரிஸ்க் இதுதான், ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி என்னுடைய ரிஸ்க்கு மேலே நான் போக மாட்டேன்னு என்னைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஓத் கொண்டு வரீங்களோ, இந்த ப்ராசஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இப்போ எப்படி 30-33 வருஷம் சொன்னேன் இல்லையா, இந்த 33 வருஷம் கழிச்சு அவ்வளோலாம் தேவையில்லை ஆக்சுவலி. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திரும்பி பார்த்தாவே உங்களுடைய கம்யூனிட்டிலையோ இல்லை உங்களுடைய சொசைட்டிலையோ நீங்கள் மிகப்பெரிய ட்ரேடராக இருப்பீங்க, மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. ஐ எம் பெட்டிங் யூ. இருக்கு. எனிபடி எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மணி அண்ட் முருகன்? அவர் பீப்புள் ஆர் ஜாயின். பத்தி இருக்காப்புல, சரவணன் இருக்காப்புல, ஷபீர் இருக்காப்புல, கோபி இருக்காப்புல, கணேஷ் இருக்காரு. எனி டவுட் ஜென்டில்மேன்? ஹலோ ஜென்டில்மேன், ஹாய், எப்படி இருக்கீங்க?